எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது ஒரு அருமையான ஸ்டார்டர் ஸ்நாக் ரெசிபி. இது வெஜ் புல்லட்ஸ். வெளியில் நல்லா கிறிஸ்பாக இருக்கும், உள்ளே நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. முக்கியமாக குழந்தைங்க ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க இந்த அருமையான ஸ்நாக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டார்டர் செய்ய நான் 5 வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது நல்லா மசிக்கணும். இதுக்கு நீங்கள் பொட்டேட்டோ மேஷர் இல்லைன்னா கையில் கூட செய்யலாம். இதோட 1/4 கப் வேக வச்ச பச்சை பட்டாணி, ஒரு சின்ன கேரட் துருவினது, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய் 1, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் பட்டை தூள், கொஞ்சம் ஜாதிக்காய் துருவி போடுங்க, கொஞ்சம் நறுக்கின கொத்தமல்லி, 2 டீஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், கடைசியா 2 டீஸ்பூன் மைதா மாவு. போட்ட பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. கையில் நல்லா பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணுங்க. கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா நீங்கள் அதுக்கு பதில் கார்ன்ஃப்ளவர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். வெஜ் புல்லட்ஸ்க்கான மிக்ஸ்சர் இப்போ ரெடி. கொஞ்சமாக எடுத்து புல்லட் ஷேப்பில் ரோல் பண்ணுங்க. எல்லா மிக்ஸ்சரையும் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்து வச்சிருங்க. அடுத்து செஞ்ச வெஜிடபிள் புல்லட்ஸை கஸ்டர்ட் பவுடரில் ரோல் பண்ணணும். எல்லா பக்கமும் நல்லா கோட் ஆகுற மாதிரி ரோல் பண்ணணும். அடுத்து இது தண்ணியில் லேசாக முக்கி எடுத்து உடனே பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணுங்க. வீட்டில் எப்படி பிரெட் க்ரம்ஸ் செய்யறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, செஞ்சு பாருங்க. மற்ற வெஜ் புல்லட்ஸையும் இதே மாதிரி ரெடி பண்ணி வச்சிருங்க. பொரிக்கிறதுக்கு எண்ணெயை சூடு பண்ணுங்க. எண்ணெய் சூடானதும் இதில் மெதுவாக வெஜ் புல்லட்ஸை போட்டு ஃப்ரை பண்ணுங்க. பொரிக்கும் போது ஃப்ளேம் மீடியமில் இருக்கணும். நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்துருங்க. கிறிஸ்பி வெஜ் புல்லட்ஸ் இப்போ ரெடி. சூடாக சாப்பிடுங்க. சூப்பரான வெஜ் புல்லட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. இது நீங்கள் நல்லா செஞ்சு சூடாக மேயோ இல்லைனா கெச்சப் வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.